ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஒரு தீப்பொறி. நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். யாக்கோபு 3வது அதிகாரம் 5வது வசனம். ஜான் பிளேஸ் என்ற ஊழியக்காரர் இவ்வாறு எழுதுகின்றார்: நாங்கள் நூலகத்தில் அமர்ந்திருக்கின்றோம், வெளியில் தீப்பற்றி எரிவதை காண முடிகின்றது என்ற அவள் குரலில் பயம் தெரிந்தது. எங்களுடைய மகளின் குரல் எங்களுக்கு நன்றாக தெரியும். அவளுடைய கல்லூரி வளாகத்தினுள் இருப்பதே அவளுக்கும் அவளோடுள்ள ஏறத்தாழ 3000 மாணவர்களுக்கும் பாதுகாப்பானது என்பதை நாங்கள் அறிவோம். 2018ஆம் ஆண்டு ஒரு காட்டுத்தீ தீயணைப்பு துறையினரின் முயற்சியையும் தாண்டி கல்லூரி வளாகத்தினுள் எதிர்பார்த்ததையும் விட வேகமாய் பரவியது. அமெரிக்காவின் இந்த பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக இருந்த அதிக வெப்பநிலையும் அவ்விடத்தில் இருந்த வறட்சியும் ஒரே ஒரு தீப்பொறியினால் ஏற்பட்ட நெருப்பின் மூலம் சுமார் 97,000 ஏக்கர் பரப்பளவு நிலத்தையும் 1600க்கும் மேற்பட்ட கட்டிடங்களையும் அழித்து 3 உயிர்களையும் கொல்ல வல்லதாய் இருந்தது. அந்த தீயை அணைத்த பின்பு அந்த இடத்தை படமெடுத்து பார்க்கும் பொழுது பசுமையாய் இருந்த அந்த கடற்கரை பகுதி தற்போது எந்த தாவரமும் இல்லாத நிலாவின் தரையை போல் காட்சியளிக்கின்றது. யாக்கோபு புஸ்தகத்தில் அதை எழுதியவர் சிறிய ஆனால் வலிமையான சில பொருட்களை குறித்து எழுதுகின்றார். குதிரையின் கடிவாளம், கப்பலை திசை திருப்பும் சுக்கான் ஆகியவற்றை குறித்து எழுதுகின்றார். இவை நமக்கு தெரிந்தவையாக இருப்பினும் நம்முடைய பயனில் இல்லை. இவற்றின் மூலம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற சிறிய உறுப்பாகிய நாவை குறித்து எழுதுகின்றார். இந்த அதிகாரத்தின் ஆரம்பம் போதிக்கின்றவர்களுக்கு என்று ஆரம்பித்த போதிலும் அதன் பயன்பாடு நம் அனைவருக்கும் குறிப்பிடப்படுகின்றது. நாவு சிறியதாக இருந்த போதிலும் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. நம்முடைய சிறிய நாவு வலிமையானது, ஆனால் நமது பெரிய தேவன் அதையும் விட பெரியவர். அவர் நமது நாவை கட்டுப்படுத்தவும் நல்ல வார்த்தைகளை நம்முடைய நாவில் தரவும் அனுதினமும் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றார். கடைசியாக எப்பொழுது நம்முடைய நாவை கட்டுப்படுத்த முடியாமல் போனது? தேவ பலத்தோடு எந்த வகையில் நம்முடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியும் என்று நாம் சிந்திக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.